பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்பெருமையால் ஏற்படும் மோசமான விளைவுகள் அகந்தை, தற்பெருமையுடன் ஷைத்தானிய குணத்துடன் பேசுவதும் மற்றவர்களை அணுகுகின்றவர்கள் பற்றி அல்லாஹு தன் அருள்மறையால் திருமறையில் சொல்கிறான். பெருமைக்காகவும் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் தங்கள் வீடுகளிலிருந்து வெளிக்கிளம்பி மக்களை அல்லாஹுடைய பாதையை விட்டு தடுத்தார்களே, அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல் குர்ஆன் சூரா 8:47. நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மொழி. கர்வத்தோடு தமது கீழாடையை தரையில் படும்படி இழுத்துச் செல்பவரை மறுமை நாளில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதார நூல் ஸஹீஹ் புகாரி ஷரீஃப் 5798 ஹதீஸ். நிகழ்வு: குதிரை மூவருக்கு 3 வகை விளைவுகளை தரும். ஒருவருக்கு நற்கூலியாகும், மற்றொரு மனிதருக்கு பொருளாதார பாதுகாப்பை அளிக்கக்கூடியதாகும், இன்னொரு மனிதருக்கு பாவச்சுமையாகும். இதில் பாவச்சுமை உடையவன் அதை பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் இஸ்லாமியர்களுடன் பகைமை பாராட்டுவதற்காகவும் கட்டி வைத்து பராமரிக்கும் மனிதனாவான். அது அவனுக்கு பாவச்சுமையாகும் என்று அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதார நூல் ஸஹீஹ் புகாரி ஷரீஃப் 2860 ஹதீஸ். நல்லோர்களின் நற்சொற்கள். நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களை பிடிக்க பல வலைகளை பயன்படுத்துகிறான். அவைகளில் 2 அல்லாஹ் வழங்கியவற்றை வைத்து தற்பெருமை கொள்ளுதல், அல்லாஹ்வின் படைப்புகளை மனிதர்களை இழிவாக கருதி ஆணவம் காட்டுதல் என்று ஹஸரத் நுஅமான் இப்னு பஷீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறினார்கள். நூல் இஹ்யா, பக்கம் 4071. இப்பண்பாளருக்கு வரும் பெரும் தீங்கு அல்லாஹுவையும் இன்னும் மக்களை விட்டும் தூரமாகி விடுவார்கள்.